ஹாய் காய்ஸ், நான் உங்கள் எல்கன் ஸ்டுடியோ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து டிமாண்டி காலனி 2. இந்த படத்தோட ட்ரெய்லர் வீடியோ ரியாக்ஷன் பண்ண போறோம். நிதி நடிச்சிருக்காரு. பிரியாணி பவானி சங்கர், சாம் சிஎஸ் உங்க மியூசிக் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்த்துருவோம். பழைய சீனு பாட்டி வீட்டை விட்டு அந்த செயின் வெளியே எங்க போனாலும் ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பா திரும்ப அந்த வீடு வந்து சேரும். செயின் வருதுங்க. டிமாண்டி காலனி. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோம் அது இப்போ நடக்க போகுது. எப்படி உயிரோட இருக்காரு அவரு? டிமாண்டி காலனி. செயின் டிமாண்டி வீட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு. அது நம்மள பழி தீக்காம விடாது. வா, பயங்கரமா இருக்கு சவுண்டு. ஓ, பாட்டு பயங்கரமா இருக்கு. ஆகஸ்ட் 15. சூப்பரா இருக்குங்க ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கு. இவர் எப்படி இந்த படத்துல இன்னும் உயிரோட இருக்காரு? ஒன்லி செத்துருப்பாராச்சு அவரு. அது நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. அந்த பழைய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து டிங் சவுண்ட் கேக்கும்ல, அந்த ஒரு பிரிட்டிஷ்கார் வச்சிருப்பாரே, அந்த சவுண்டிங் அது நல்லா இருக்குது. நல்லா இருக்கு பார்க்கறது. ஒரு கலவையா பார்க்கறது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு புது கதை மாரி போகும்னு நெனைக்கிறேன். அதோட லைட்டா சிங்க் ஆகி அப்படியே இது ஒரு புது கதையா போகுதுன்னு நெனைக்கிறேன். அந்த செயினு ஆனா அவரு வண்டி ஓட்டுறவரு வராரு. அவரு வராரு. அவரு வராருன்னா அது பழைய இது காட்டுறாங்க. அந்த செயின் ஆனா உண்மை. இவரு எப்படி இருக்கான்னு தெரியல. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்குது. மியூசிக் எல்லாம் நல்லா இருக்குது. பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து இந்த படம் வந்து எப்பன்னா, எனக்கு வந்து இவங்க இருக்காங்கல்ல, பிக் பாஸ்ல அர்ச்சனா இருந்தாங்கல்ல, அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க, இந்த மாரி டிமாண்டி காலனி நடிச்சிருக்கேன், 2 நடிச்சிருக்கேன், பாட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்பவே எனக்கு ஓகே டிமாண்டி காலனி 2 வருதான்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரெய்லர் விட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தேன். அதுவும் நல்லா இருந்தது. இப்ப ரீசென்ட்டா இது பார்க்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இத பார்க்க எனக்கு பார்க்க நல்லா இருக்குது. ஒரு த்ரில்லர் எஃபெக்ட்டா நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா, தியேட்டர்ல விருப்பம் இருந்தா போய் பார்க்கலாம். ஒரு பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கு. ஒரு என்ஜாயபிள். அந்த த்ரில்லர் சேனல் புடிச்சவங்களுக்கு என்ஜாய்மென்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். மத்தபடி டெக்னிக்கலா விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு. கலர் கிரேடிங் நல்லா இருக்குது. மத்தபடி மியூசிக் நல்லாவே இருக்குது. அதே அந்த சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கு. அந்த லாஸ்ட் சாங் கேட்டாங்கன்னா, அது நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்பலாம் 2 ஓடுதான்னு தெரியல. பட் ஆனா இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி தான் தெரியுது. படம் வந்தா பார்ப்போம். ஒரு எதிர்பார்ப்பு கூட்டுற அளவு தான் இருக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஓகே நல்லா இருக்கு. ஒண்ணும் ரொம்ப மோசம் பண்ணாம டீசென்ட்டா இருக்குது. கட்ஸ் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அது கனெக்ட் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த இந்த இருக்க கட்ஸ்லாம் ஃப்ரேம்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு. இதெல்லாம் எப்படி படத்துல வந்து கனெக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் அது பார்க்கறப்ப வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஒர்க் எல்லாமே நல்லா பிஜிலாம் நல்லா இருக்கு. இப்ப ரீசென்ட்டா வந்து நெறைய சாங் வந்திருக்கு. நான் எதிர்பார்த்த படத்துல இருந்து எல்லா சாங்குமே வந்திருக்கு. அது என்னால ரியாக்ஷன் பண்ண முடியல. ஏன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ. ஒண்ணுமே பண்ண முடியல என்னால. பெரிய ஆள அடிச்சீங்கன்னா அவன் தாங்கிப்பான். நம்மளலாம் அடிச்சா உடனே உயிர் போயிடும். என்ன பண்றது? இது நம்ம வச்சிருக்கிறது சின்ன சேனலு. இது வந்து காப்பிரைட்ஸ் விட்டான்னா, இல்ல ஃபுல்லாவே சேனல பிளாக் பண்ணிடுவான். நல்லா இருந்ததுங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருந்தது கேட்டேன். ஆனா ஒரு பாட்டு மட்டும் நான் பார்க்கல இன்னும் நானு.
கங்குவா படத்தோட பாட்டு மட்டும் பார்க்கல. அது ரியாக்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். தடைய உடைச்சு பார்ப்போம். திரும்பவுமே அந்த பாட்ட காப்பி அடிச்சு பிளாக் பண்ணானா ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். கங்குவா படத்துக்கு நான் வந்து பாட்டோட ரியாக்ஷன் பண்ணி நான் பார்க்காம வச்சிருக்கேன். இன்னும் நானு பாட்ட பார்க்காம வச்சிருக்கேன். பார்த்துட்டு போடுறேன். அ மத்தபடி ஜமா பார்த்தீங்கன்னா, பாட்டு இளையராஜா பாட்டு வந்திருக்கு. சூப்பரா இருக்கு கேட்கறது நல்லா இருக்கு. வாழை படத்துலருந்து பாட்டு வந்திருக்கு. அது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இந்த மாரி நெறைய படத்து பாட்டு வந்திருக்கு. கேட்க எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா, ஒரு ஏதோ ஒரு கிரிட்டிசிஸ் ஏதோ ஒண்ணு நம்ம மேல சொல்றாங்க. நல்லா இருக்கு, நல்லா இல்லன்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அவங்களுக்கு வந்து நான் மிக்க நன்றிய சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. எனக்கு இனிமேட்டுக்கு என்ன வீடியோ ரியாக்ஷன் இந்த வீடியோ ரியாக்ஷன் பண்ணுங்க, அந்த வீடியோ ரியாக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நான் அத ரியாக்ஷன் பண்ணி போடுறேன். நன்றி. வணக்கம்.